ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அஸ்ஸலாமு அலைக்கும். எல்லோரும் நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி விரும்பி உணலாம் சேனலில் ரொம்ப டேஸ்டியான பீக்கங்காய் முட்டை கறி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இந்த கறி வந்து இடியாப்பம், இட்லி, தோசை, சாதத்துக்கெலாம் வச்சு சாப்பிடும்போது நல்லாயிருக்கும். சாதத்தை கொஞ்சம் குலைவாக செஞ்சுட்டு இது கூடவே நம்ம கருவேப்பிலை துவையல், இல்லை புதினா துவையல், எள்ளு சட்னி, இந்த மாதிரி ஏதாவது ஒரு சட்னி வச்சு சாப்பிடும்போது அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். அப்பளம் மட்டும் பொரிச்சு வச்சு சாப்பிட்டாலும் நல்லாயிருக்கும். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இந்த ரெசிபியை கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு அல்சரு, வாயில் புண்ணெல்லாம் இருக்குது அப்படின்னா இந்த மாதிரி நீங்கள் வச்சு சாப்பிட்டு பாருங்கள். ரொம்ப காரம்லாம் இருக்காது. சாப்பிட்றதுக்கு மைல்டாக டேஸ்ட் நல்லாவே இருக்கும். இப்போ வாங்க இது எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஒரு கடாயை வச்சுக்கோங்க. இது வந்து நல்லா சூடேறினதுக்கப்புறமா இதில் வந்து நம்ம எண்ணெய் சேர்த்துக்கலாம். 4 டேபிள் ஸ்பூன் அளவு எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் நல்லா காஞ்சதுக்கப்புறமா ஒரு 20லேருந்து 25 சின்ன வெங்காயத்தை வந்து இந்த மாதிரி கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. சின்ன வெங்காயம் சேர்த்து செய்யும்போது நமக்கு டேஸ்ட் நல்லாயிருக்கும். சின்ன வெங்காயம் வந்து நல்லா இந்த எண்ணெயிலே நல்லா வதங்கி வந்துடணும். நீங்கள் என்னுடைய சேனல் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா கண்டிப்பாக லைக் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டன் கிளிக் பண்ணி அதில் ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. கண்டிப்பாக ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். இப்போ இதில் வந்து 2 பச்சை மிளகா, ஒரு 5-6 பூண்டு இந்த மாதிரி உரித்து சேர்த்துக்கோங்க. அடுத்து கொஞ்சம் கருவேப்பிலையும் சேர்த்துட்டு நம்ம நல்லா வந்து வதக்கிக்கலாம். நீங்கள் மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு இதை நல்லா வதக்கி விடுங்க. நல்லா வந்து இந்த வெங்காயம், பூண்டு எல்லாம் நல்லா இந்த மாதிரி நல்லா செவந்து வரணும். அதுக்கடுத்து இதில் வந்து ஒரு 1/2 டீஸ்பூன் அளவு மிளகாய்த்தூள் சேர்த்துக்கலாம். மிளகாய்த்தூள் சேர்த்துட்டு நம்ம நல்லா வந்து வதக்கி விடணும். மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு வதக்கணும் அப்படின்னா தான் நமக்கு நல்லா ஃப்ளேவராக இருக்கும். அடுத்து இதில் ஒரு 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்துட்டு நம்ம நல்லா வதக்கி விட்டுக்கலாம். இது கூடவே 1 கிலோ அளவு பீக்கங்காயை வந்து நல்லா தோலெல்லாம் நீக்கிட்டு சுத்தம் பண்ணிவிட்டு கழுவிட்டு இந்த மாதிரி நம்ம பீஸ் கட் பண்ணி சேர்த்துக்கலாம். இந்த அளவுக்கு நீங்கள் பீஸ் போட்டிங்க அப்படின்னா தான் உங்களுக்கு நல்லா வேகும். இப்போ இதை நம்ம நல்லா வந்து வதக்கி விட்டுக்கலாம். பீக்கங்காய் தோலை வேஸ்ட் பண்ணிடாதீங்க. முருங்கைக்கீரையோடு போட்டு பொரியல் பண்ணிவிடுங்க, இல்லாட்டி துவையில் ஏதாவது அரைச்சிடுங்க. இப்போ இது நல்லா வதக்கினதுக்கப்புறமா ஒரு 2 டீஸ்பூன் அளவு பாசிப்பருப்பை ஊற வச்சு அந்த ஊற வச்ச பாசிப்பருப்பை இதோடு சேர்த்துட்டு நம்ம நல்லா வதக்கிக்கலாம். பாசிப்பருப்பு வந்து நமக்கு இந்த கிரேவிக்கு வந்து கொஞ்சம் திக்னஸ் கொடுக்கும், அதனால தான் சேர்க்குறோம். இப்போ இது எல்லா பொருளையும் நல்லா ஒரு 5 நிமிஷம் வந்து மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்லா நம்ம வதக்கி விட்டுக்கலாம். இப்போ இதுக்கு தேவையான அளவு நம்ம உப்பையும் சேர்த்துக்கலாம். பீக்கங்காயிலையும் சரி பீக்கங்காய் தோல்லையும் சரி நிறையா ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இருக்குது. அதனால் கண்டிப்பாக வாரத்துக்கு ஒரு தடவை கண்டிப்பாக பீக்கங்காய் வாங்கி சாப்பிடுங்க. இப்போ இதெல்லாம் நம்ம வந்து வதக்கி விட்டுக்கலாம். இந்த மாதிரி கொடி காய்கறிகளில் வந்து நம்ம மசாலா வந்து அதிகம் சேர்க்கக்கூடாது. அது தேங்காய் பால்லே நம்ம வந்து சமைக்கும் போது நமக்கு வயிற்றுக்கு ரொம்ப நல்லது. அதனால் கண்டிப்பாக நீங்கள் செஞ்சு பாருங்கள். இந்த ரெசிபி கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ இந்த அளவுக்கு நல்லா வதக்கி விட்டுட்டு ஒரு மூடி போட்டு ஒரு 5 நிமிஷம் வந்து இதை அப்படியே வேக விடலாம். தண்ணிலாம் எதுவும் ஊற்ற வேணாம். பீக்கங்காயில் இருக்க தண்ணியிலேயே வந்து காய் வந்து ஓரளவுக்கு நல்லா வெந்துடும். இப்போ இது நம்ம நல்லா வந்து கலந்து விட்டுக்கலாம். இப்போ இதுக்கு என்னென்ன மசாலான்னு பார்த்தீங்க அப்படின்னா, நீங்கள் மிளகாய் சேர்க்காத கறி மசாலா வச்சுருந்தீங்கன்னா அந்த மசாலா சேர்த்துக்குங்க. உங்ககிட்ட அந்த மசாலா இல்லை அப்படின்னா மல்லித்தூள் 2 டீஸ்பூன், மிளகாய்த்தூள் 1/2 டீஸ்பூன், சீரகத்தூள் 1/2 டீஸ்பூன், சோம்புத்தூள் 1/4 டீஸ்பூன் சேர்த்துக்குங்க. இந்த மசாலா வந்து உங்களுக்கு இதுக்கு கரெக்டாக இருக்கும். அடுத்து ஒரு 1/2 மூடி தேங்காவை வந்து தண்ணி ஊற்றி அரைச்சிட்டு தலைப்பால் எடுத்து வச்சுட்டு 2வது பால் 3வது பாலை மிக்ஸ் பண்ணி இதோட சேர்த்துடுங்க. சேர்த்துட்டு இதை நல்லா கலந்து விட்டுக்குங்க. காய், மசாலா, தேங்காய் பால் எல்லாமே ஒன்று சேர்கிற மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இந்த அளவுக்கு மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா நம்ம இதை மூடி போட்டு மீடியம் ஃப்ளேமில் ஒரு 10 நிமிஷம் அப்படியே கொதிக்க விட்டோம் அப்படின்னா நமக்கு வந்து காய் நல்லா வெந்துடும். மசாலா வாசனை எல்லாம் போயிடும். நம்ம தேங்காய் பால்லையே இந்த கிரேவி வைக்கிறதுனால ஃப்ளேவரும் நமக்கு நல்லா இருக்கும். 10 நிமிஷம் கொதிக்க வச்சதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு கிரேவி வந்து நல்லா இந்த அளவுக்கு கொதிச்சிருக்கும். இப்போ இதை நல்லா நம்ம வந்து கலந்து விட்டுக்கலாம். கலந்து விட்டதுக்கப்புறமா நம்ம இதில் வந்து முட்டை சேர்த்துக்கலாம். நீங்கள் முட்டையை வந்து ஒரு கிண்ணத்தில் உடச்சி ஊற்றிட்டு அதுக்கடுத்து இதில் சேர்த்துக்குங்க. நீங்கள் இதில் 3லேருந்து 5 முட்டை வரைக்கும் சேர்த்துக்கலாம். முட்டையை வந்து நல்லா கொஞ்சம் அப்படி தள்ளி தள்ளி சேர்த்துக்குங்க. அப்போ தான் உங்களுக்கு நல்லா வெந்து நமக்கு பீஸ் பீஸாக கிடைக்கும். இப்போ இந்த அளவுக்கு நீங்கள் முட்டையை சேர்த்துட்டு அப்படி மூடி போட்டு மீடியம் ஃப்ளேம்லேயே ஒரு 5 நிமிஷம் வந்து நல்லா வேக வச்சுருங்க. முட்டை நல்லா வெந்தது அப்படின்னா தான் நமக்கு டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும், எடுக்கிறதுக்கும் நல்லா வரும். அதனால் முட்டையை நல்லா வேக வச்சுருங்க. முட்டை வந்து நல்லா இந்த அளவுக்கு வெந்து வந்ததுக்கு அப்புறமா தான் நம்ம வந்து தலைப்பால் சேர்த்துக்கணும். தலைப்பால் சேர்த்த உடனே நம்ம ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடணும். ஏன்னா தலைப்பால் சேர்த்துட்டு நம்ம கொதிக்க வச்சோன்னா தெரிஞ்சு போயிடும். ஃபைனலாக இதில் கொஞ்சம் கருவேப்பிலையும் சேர்த்துடலாம். சேர்த்துட்டு நம்ம லைட்டாக வந்து இதை வாட்டி ஒரு மிக்ஸ் கொடுத்துடலாம். தலைப்பால் சேர்த்துட்டு நம்ம மிக்ஸ் பண்ணலை அப்படின்னா தெரிஞ்ச மாதிரி ஆகிடும். அதனால் இந்த மாதிரி ஒரு மிக்ஸ் கொடுத்துட்டு மூடி போட்டு ஒரு 5 நிமிஷம் அப்படியே வச்சுடுங்க. அதுக்கடுத்து நீங்கள் சர்வ் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு சூப்பரான டேஸ்டியான பீக்கங்காய் முட்டை கறி ரெடி ஆயிடுச்சு. கண்டிப்பாக நீங்களும் இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இந்த மாதிரி டேஸ்டியான ரெசிபிஸ் பார்க்குறதுக்கு விரும்பி உணலாம் சேனலை லைக் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டன் கிளிக் பண்ணி அலண்ட் ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள். கண்டிப்பாக ஃபாலோ பண்ணுங்கள். தேங்க்யூ.